ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, ஆசீர்வாதத்தை தேவன் தடை செய்வது இல்லை என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒருபோதும் தடை செய்கிறவர் இல்லை என்பதை விளங்கி கொள்ளணும். தடை செய்கிறவன் பிசாசு. அது மாத்திரமல்ல, தடை செய்வது நம்முடைய மாம்சம். இதுதான் தடையாக இருக்குமே தவிர தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? தடை செய்ய மாட்டார். தம்முடைய ஜனத்தை சபிக்கும்படி மோவாபின் ராஜாவாக இருக்கிறதான பாலாக் பேலையாமை அழைத்து சபிக்க அழைத்து அனுப்புகிறான். ஆனால் அங்கே பேலையாமுடைய கண் திறக்கப்படும் பொழுது என்னாகவும் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அந்த பேலையாம், சபிக்க அழைக்கப்பட்ட பேலையாம் கண்கள் திறக்கப்பட்டு சொல்கிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று என்ன செய்கிறான்? அறிந்து கொள்கிறான். அவனுக்கு ஆண்டவர் அதை காண்பிக்கிறார். நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய பிரியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கணும். நம்ம சாபமாக இருக்கிறதுக்கு அவருக்கு பிரியம் கிடையாது. நம்ம தரித்திரப்படுவது அவருடைய பிரியம் கிடையாது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கியிருக்க வேண்டும். இந்த மோவாபின் ராஜா, அங்கே மோவாப் தேசத்து மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த உடனே, ஐயோ இந்த ஜனங்கள் நம்மளை அழித்து விடுவார்களோ, இந்த ஜனத்தோடு எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. இந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் எவ்வளெல்லாம் அற்புதங்களை செய்தார். செங்கடலை பிளந்தார், பெலிஸ்தியர்களை முறியடித்தார், அம்மோனியர்களை முறியடித்தார், எல்லாரையும் முறியடித்தார். அதே போல் இந்த ஜனம் நம்முடைய தேசத்தை நெருங்கிவிட்டது, நம்மளையும் முறியடித்து விடுவார் என்று பயந்து தான் இவர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஒன்று செய்ய வேண்டும், இவர்களுக்கு ஏதாவது ஒரு ஏவல், ஏதாவது ஒரு மை மாந்திரிகம், இதை செஞ்சு தான் இந்த ஜனத்தை சபித்து தான் இவர்களை அழிக்க முடியும் என்பதற்காக தான் இவனை என்னன்னா பீலையாமை கூலி பேசி இந்த ஜனத்தை சபித்தான். ஏன்னா பீலையாம் ஒரு மனுஷனை சபித்து அவன் சபிக்கப்பட்டிருப்பான், அவன் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். எனவே தான் இந்த ஜனத்தை சபித்தால் போதும், சபித்து ஏவல் செஞ்சு ஏதாவது செஞ்சு இந்த ஜனத்தை அழிச்சிடணும்னு சொல்லி அவனை கூலி பேசி வர வைக்கிறான், அவனை சபிக்கும்படி வரவழைக்கிறான். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை சபிக்க பீலையாமுக்கு ஆண்டவர் என்ன செய்யவில்லை? விட்டு கொடுக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகம் சபிப்பதற்கோ, இந்த உலகம் நெருக்குவதற்கோ, இந்த உலகம் அவமதிப்பதற்கோ என் தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? விட்டு கொடுக்க மாட்டார். அந்த சபிக்க வந்தவனே அறிக்கையிடுகிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறாரே தவிர சாபமாக இருப்பதற்கு அல்ல என்பதை ஆணித்தரமாய் அறிந்திருக்க வேண்டும். சரி, நம்ம ஆசீர்வாதத்தை தடுப்பது தான் என்ன என்று சொன்னால், சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பாராம். நன்றாய் கவனித்தீர்களா? நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா என்ன எதிர்பார்க்குறான்? கர்த்தருக்கு பயப்படணும். ஒவ்வொரு காரியம், பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைங்க கர்த்தருக்கு பயந்து பிஸ்னஸ் பண்ணணும். குடும்பத்தில் கர்த்தருக்கு பயப்படணும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறார், நம்முடைய நினைவை பார்க்கிறார், நம்முடைய பேச்சை பார்க்கிறார், நம்முடைய நடத்தையை பார்க்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். எந்த குடும்பம், எந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்களோ அவர்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பார், அந்த குடும்பத்தை தான் ஆசீர்வதிப்பார், அதில் தான் ஆசீர்வாதம் இருக்கும். அப்போ தேவன் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்வதில்லை. ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது யாரு? நீங்கள் தான் தடையாக இருக்கிறீங்க. பிசாசுக்கு நீங்கள் தான் இடம் கொடுத்து தடையாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எவன் தடுக்க வந்தாலும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்க.
செய்யுங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் அவன்தான் பாக்கியவான். ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நடக்க உதவி செய்யும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.